ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம் இப்போது ஒரு சூப்பரான அவரைக்காய் பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தோட்டத்தில் நிறைய விளைஞ்சிருக்கோங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போயிருந்தது. ஆனால் இப்போ வெளியூர் வந்த பிறகு அது நம்ம கிடைக்கிறதே பெரிய அபூர்வமாக இருக்குங்க. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இவ்வளோ எடுத்துருக்கேங்க. இது 1/4 கிலோ அவரைக்காய். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்க. இந்த பொன்னிறமாக வதங்குச்சுன்னா தான் அந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணுங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு இன்னும் அந்த மேஷ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா சால்ட்டை ஆட் பண்ணுவோம். இந்த சால்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் பிங்க்கு சால்ட்டு தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் சால்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இது நல்லா தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு நாம் இப்போ காயை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காயை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விடணுங்க. தண்ணியே விடாமல் முதல்ல வதக்கிடணுங்க. எந்த காயாக இருந்தாலுமே நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் வருங்க. இப்போது தண்ணி போடலை, எதுவுமே போடலை. இப்போது நம்ம வதங்கிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அதனுடைய தன்மை மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடிங்க. இது மல்லி, மிளகாய், தனியா எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடுங்க. நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து வதக்கிடலாங்க. ஏன்னா அந்த மிளகாய் தூள் பச்சை வாடை போகணும். அதனால் நம்ம நல்லா வதக்கிடுவோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறோங்க. இங்கே காய் சீக்கிரமாகவே வெந்துடுங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் வேகும், லேட் ஆகும். ஆனால் இங்கே கொஞ்சம் குயிக்காகவே வெந்துடுதுங்க. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் நீங்கள் தண்ணியை விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த அவரைக்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இந்த பிபினால் மயக்கம் இதெல்லாம் வர்றதெல்லாம் தவிர்த்து போகிறதுக்கு இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ காய் நல்லா வந்ததுனால நம்ம கொஞ்சம் போல் புளியை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த புளியை ஆட் பண்ணிக்கிட்டோமா அதில் இருக்கிற ஒரு சிறுங்கசப்பு இருக்காதுங்க. அதனால தான் நம்ம புளியை ஆட் பண்ணுறோம். இதை ரசம் சாதம், சாம்பார் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். உடம்பை பார்த்துக்கோங்க.